அந்த ஒரு இரவு அவ்யா செய்த ஒரு சிறிய தவறு அவளுக்கு பெரிய பாடம் கற்று தந்தது. அம்மா அழுத்தாள். ஆனா அவ கவனிக்கவே இல்லை. பள்ளியிலிருந்து களைப்புடன் வீடு திரும்பிய அவ்யா தன் பையை சோபாவில் போட்டுவிட்டு அமர்ந்தாள். அவ்யா உற்சாகமாக ஸ்மார்ட் போனை டேபிளில் இருந்து விரைவாக எடுத்தாள். அம்மா பார், இது எவ்வளவு அருமையா இருக்கு. அவ்யா, கொஞ்சம் உதவி பண்ணு. அவ்யா, இங்கே வா. இப்போ முடியாது அம்மா. நேரம் மெதுவாக சென்றது. மாலை இரவாக மாறியது. திடீரென மின்சாரம் போய்விட்டது. அம்மா அம்மா அம்மா. அம்மா அமைதியாக மெழுகுவர்த்தி ஏற்றினாள். அந்த ஒளியில் அவ்யா குழப்பமாக பார்த்தாள். போன் இல்லை, டிவி இல்லை. அவளுக்கு சலிப்பு. அம்மா அவளருகில் வந்து உட்கார்ந்தாள். ஒரு கதை சொல்லட்டா? அவ்யா மெதுவாக தலையசைத்தாள். அம்மா தனது சிறு வயது கதையை ஆரம்பித்தாள். மழையில் விளையாடிய சந்தோஷமான நாட்கள். அவ்யா கவனமாக கேட்டாள். சிறிது நேரத்தில் இருவரும் சிரித்தார்கள். அவள் அம்மாவின் மடியில் தலையை வைத்தாள். அமைதியான சிரிப்பு. அந்த ஒளியில் அமைதியான சந்தோஷம். திடீரென மின்சாரம் வந்தது. ஒளி பரவ அவள் கண்களை இமைத்தாள். போன் மீண்டும் ஒளிர்ந்தது. அவள் போனை பார்த்தாள். பின்னர் அம்மாவை பார்த்தாள். அவளுக்கு ஒரு உண்மை புரிந்தது. அவள் மெதுவாக போனை விட்டு விலகினாள். அம்மாவை கட்டிப்பிடித்தாள். உண்மையான சந்தோஷம் குடும்பத்தோடு இருக்கும் நேரத்தில்தான்.